குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் முறையிலே இந்த மண்டபத்திற்கு முதல் நிகழ்வு ஆரம்பிப்பது மங்கள விளக்கீட்டல். இந்த மங்கள விளக்கின் முதலாவது சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் நெப்புடன் அழைத்திருப்பது இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருப்பவரும் வித்தியாலயத்தினுடைய முதல்வருமாகிய தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக நாங்கள் நெப்புடன் அழைப்பது மேலதிக செயலாளர் திரு மதிப்புக்குரிய அடுத்த சூழலினை ஏற்றி வைப்பதற்கும் செல்வி தெரேசா அமணி அவர்களை அடுத்து கல்வியாளர்கள் மற்றும் பெருந்தகைகள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக அழைத்திருப்பது எங்களுடைய which reflects our Deva Karare
அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இடம்பெற இருப்பது வரவேற்பு நடனம். இந்த வரவேற்பு நடனுடைய பாடசாலையில் சென்ற நடனத்திற்காக அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் எங்கள் சந்ததி காக்கும் அமுது அங்கம் சிலிர்க்க வைத்தே இங்கு அறிவு விதைக்கும் பொழுது தொகையை தந்தாய் கட்டுக்கோப்பாய் கவிதை காட்டை கண்ணில் காட்டி நின்றாயே பத்து பாட்டின் பன்னிசை காக்கும் அமுது அங்கம் சிலிர்க்க வைத்தே இங்கு வழங்கக்கூடிய அந்த கைதட்டங்கள் மூலமாக அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தி பாடசாலைக்கு இருக்கின்றது. தொடர்ந்து who inspired by your welcome address, sir. சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. பட்டிருப்பி அறிவு பணிக்காய் பிரபஞ்சம் அனுப்பிய கல்வி நிர்வாக சேவை அதிகாரி 50 கிலோமீட்டரையும் தாண்டிய இறைவான பணியுடன் நிமிர்ந்து நிற்கின்ற நிறையாளுமை திருவாரூர் சமேஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்பு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலான
பிரேரணை படித்தவனாக பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை களவாஞ்சிக்குடியில் எமது அன்புக்குரிய மாணவ செல்வங்களை பாராட்டுகின்ற சிறப்புமிக்க இந்த நாளிலே வருகின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் கொள்கை திட்டமிடல் மற்றும் செயலாற்றிலே உள்ளாய்வுக்கான மதிப்புக்குரிய திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் அம்மாடி அவர்களை இந்த மேடையில் எமது பாடசாலை அதிபெரும் வகையில் மனமார்ந்த நன்றியுடனும் பெருமையுடனும் வரவேற்று பேசுவதை மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாடி அவர்களின் ஆளுமை, துல்லியமான நேர முகாமைத்துவம், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடல், நேர்த்தியான ஒழுங்கமைப்பு, கட்டுப்பாடான நெறிப்படுத்தல், நுட்பமான தந்திரோபாயங்கள் இவை அனைத்திலும் அவர் இயல்பாகவே பாண்டித்தியம் பெற்றவர். அதனால் தான் ஆசிரியராக, அதிபராக, உதவிக்கல்வி பணிப்பாளராக, பிரதிக்கல்வி பணிப்பாளராக, பயக்கல்வி பணிப்பாளராக, மாகாண கல்வி பணிப்பாளராக பதவிகளை அடைந்து இவற்றுக்கு மேலாக தற்போது கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் என்ற உயரிய பொறுப்பை ஏற்று நாட்டின் கல்விக் கொள்கையை வழிநடத்தும் இடத்தில் திகழ்கின்றார். சிறுபான்மையினரை பொறுத்தவரை இவ்வாறான உயரிய அரச பதவிகள் வெட்டாக்கனியாக கருதப்படும் இக்காலத்தில் எமது மாவட்டத்தினை சேர்ந்த ஒருவர் இந்த உயர்ந்த பொறுப்பை வகிப்பதை எட்டு பெருமிதம் கொள்கிறோம். நான் அறிந்த வகையில் கொள்கை திட்டமிடல் மற்றும் செயலாற்றினை உள்ளாவுகின்ற முக்கியமான பொறுப்பு தமிழர் ஒருவருக்கு கிடைப்பது வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும். இவ்வாறான பதவி சாதாரண முயற்சியால் கிடைப்பது அல்ல. அவை அபாரமான ஆளுமைக்கும் கூறிய அறிவிக்கும் உறுதியான தலைமைக்கும் உரியவை. அதனால்தான் எமது பாடசாலை சமூகமானது பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் அம்மாடி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றது. அடுத்ததாக பலத்த வேலை சுமைக்கும் மத்தியில் எமது அழைப்பேற்று வருகிறத்திற்கும் பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் வலய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு சிவானந்தம் சிறுதர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தில் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், கொண்ட கல்வி பணிப்பாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது பாடசாலையின் பழைய மாணவர் கணக்காய்வாளர் ஆகிய திரேசா அம்மணி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கபில ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எமது பாடசாலையின் முன்னாள் ஆசிரியையும் விவசாய உதவி கல்விப்பாளரும் ஆகிய திருமதி சுகன்யா அம்மணி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது பாடசாலையில் சிறப்பாக சேவை புரிந்து கடலாவளை தேசிய பாடசாலையின் அதிபராக கடமை புரியும் எமது பாடசாலை முன்னாள் பிரதி அதிபர் திரு ஜெயந்தராஜா சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மக்கள் வங்கி முகாமையாளர், தேசிய சேமிப்பு வங்கி முகாமையாளர், இலங்கை வங்கி முகாமையாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் களுவாஞ்சிக்குடி ஊர்த்தலைவர், பட்டிருப்பு ஊர்த்தலைவர் ஆகியோர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு செயலாளர் திரு அம்பிகாவதி சார் அவர்களையும் பழைய மாணவர் சங்க செயலாளர் அனுஜன் மற்றும் உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சர்வதேச ரீதியிலும் பல பெறுவர்களை பெற்று எமது பாடசாலைக்கு மிக சிறந்த பெறுவர்களை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையிலே கடந்த 2025ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு சாதனை புரிந்த மாணவ செல்வங்களை பாராட்டும் இந்த நிகழ்விலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று என்னுடைய இந்த தலைமுறையை வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. The prize giving ceremony of the year 2026 to honor the outstanding achievements of our students. Now is the time to award the grade 5 children. Therefore, may I kindly
request P. Kishomi, National Level Tamil Day Drama Competition, 3rd place. Rank 17, MIT, Sound System Technology, Jardinian. Vanilla, 2024, Tiny, A2B, Pradeepan Samrita, Karshin, Andaruban Sheshan, Given such medal. Miss K. Level 2024, Miss R. Tisakali, Science, District Rank 97, Physical Science, Arolia Raj, Yanushika, BC Old Saranjan, Queen C, District Rank 162, Physical Science, University, 2AB District, York University of Chapel Eastern University, and English State, Uwaweta Student, A2B, District B, District Rank 472, Arts and Culture, Eastern University of Sri Lanka, 2B, District Rank 210, Arts and Rasikumar Jivika, A2AB, District Rank 258, Arts and Culture, Eastern University of Chandragana, Kundalayan Senior, 2AB, District Rank 207. பணி என்று சொன்னால் மட்டுமில்லை, இந்த நாட்டினுடைய சொத்து எங்களுடைய பிரதம அதிதி அமணி சுஜாதா குலேந்திரகுமார், மேலதிக செயலாளர் கல்வி, உயர்கல்வி அமைச்சு மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, அதனுடைய மேலதிக செயலாளர் அவர்களை மற்றும் எங்களுடைய இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகளான மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் கல்வாய்க்குடி பேஸ் ஹாஸ்பிட்டலுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் எஸ் விவேகானந்தன் சார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க கௌரவத்துக்குரிய ஏனைய அதிதிகளை நான் ஒருவராக சொல்லி நேரத்தை விரும்பரியம் செய்யாது இந்த நிகழ்வினுடைய ஒவ்வொரு கௌரவமிக்க அதிதிகளை பாடசாலை அபிவிருத்தி சங்க மற்றும் பழைய மாணவர் சங்க செயலாளர்களே, இந்த பாடசாலையுடைய பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, என்றும் எனது கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஆசிரியர் பெருந்தகைகளை, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, பெரியவர்களே, இன்று சாதனையாளர்களுக்கான விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய பட்டற்பு கல்வி நிலையத்துடைய முதன்மையான ஒரு பாடசாலையாக பட்டற்பு மத்திய மகா வித்தியாலயம் திகழ்ந்து கொண்டிருப்பது நாங்கள் மட்டுமல்ல, இந்த தேசம் அறிந்தது. இந்த பாடசாலையுடைய வரலாற்று பின்புலத்திலே காலங்காலமாக பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த பாடசாலையுடைய வெற்றிக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருப்பவர்கள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களும் அதனை வழிநடத்துகின்ற அதிபரும். அதே போன்று இந்த பாடசாலை எந்த முயற்சியிலும் பின்னடைவான நிலைமையை காணாது எப்பொழுதுமே மேம்பாடு அடைகின்ற நிலைமைக்கு அடிப்படை காரணமாக இருப்பவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். ஆகவே இந்த நிலைமையில் இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி போக்கு காலகாலமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பாடவிதானங்களில் மட்டுமல்ல, இடைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் உங்கள் கல்லூரி முதன்மை நிலை அளிப்பது கடந்த சில நாட்களிலே நடைபெற்ற வலயத்தினுடைய சாதனையாளர் பாராட்டு விழாவிலே அதிகளவான சாதனைக்கான விருதுகளை பெற்றவர்கள் இந்த பாடசாலையுடைய மாணவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இவ்வாறான திறமையான மாணவர்களை நாங்கள் வெறுமனை பாடவிதானத்தில் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இயல்பாக இருக்கின்ற ஆற்றல்களில் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்ற இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் நாங்கள் அவர்களை கௌரவிப்பதும் பாராட்டுவதும் உண்மையில் அவசியமான விடயமாகும்.
அந்த அடிப்படையிலே நாங்கள் பாடசாலை ஒவ்வொரு பாடசாலை இது போன்ற பலவிதமான சாதனையாளர் நிகழ்வுகளை வைத்து மாணவர்களை கௌரவிக்கவும் ஊக்குவிக்கவும் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். பாடசாலைகள் தான் முதலில் மாணவர்களை கௌரவிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அந்த பாடசாலைகளுக்கு முகவரி கொடுப்பவர்கள் அந்த வெற்றியாளர்கள். ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளும் இயல்பிலேயே திறமையானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களும் அவருடைய ஆளுமைகளும் புதைந்திருக்கின்றன. அவற்றை இயல்பாகவே நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிபூர்ண தன்மை என்பது அந்த ஆற்றல், அதனை வெளிக்கொண்டு வருவதே கல்வி என்று சொன்னார். ஆகவே எங்களுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் எங்களை நம்பி பாடசாலைகளில் ஒப்படைத்திருக்கின்ற இந்த மாணவர்களுடைய இயல்பான திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளிக்கொண்டுவதன் ஊடாக அவர்களை சாதிக்க செய்வது மிகவும் அவசியமானது. ஆகவே பாடசாலை காலம் என்பது மீண்டும் ஒரு பொழுது எங்களுக்கும் அல்லது உங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் வராது. ஆகவே பாடசாலை காலத்திலே அவருடைய ஆற்றல்களை இயல்பாகவே இனங்கண்டு அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும். வெறுமனே வெற்றி என்பதை நாங்கள் எதை அடைந்தோம் என்பதற்கும் அப்பால் அந்த வெற்றி பயணத்திலே நாங்கள் எதுவாக மாறுகிறோம் என்பதைத்தான் வெற்றியாளர்கள் வெற்றி என குறிப்பிடுகிறார்கள். சாதாரணமாக வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் சாதாரணமாகவே இயல்பாகவே நாங்கள் செய்வதை அவர்கள் ஒரு நாளும் செய்வதில்லை. அவர்கள் சற்று வித்தியாசமாக செய்கிறார்கள். ஆகவே வெற்றி அடைந்தவர்கள் வரலாற்றில் குறைவுதான் விரல் விட்டு தான் எண்ணம் கொள்ளும் அல்லது ஒரு சில பட்டியல்களில் மாத்திரம் நாங்கள் அவர்களை உள்ளடக்கிக் கொள்ள முடியும். அவர்கள் அனைவருமே நாங்கள் எல்லோருமே செய்வதை அவர்கள் இயல்பாக செய்வதில்லை. நாங்கள் செய்வதைத்தான் செய்கிறார்கள், ஆனால் சற்று வித்தியாசமாக சிந்தித்து செயல்படுகிறார்கள். அவ்வாறான ஆற்றல்களும் இயல்பான ஆளுமைகளும் நிரம்பிய பல மாணவர்கள் இந்த கல்லூரியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இது போன்ற இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு பேராசிரியர் டிக்வர்த் என்கின்ற பேராசிரியர் 2 விதமான ஆளுமைகளை பற்றி சொன்னார், மனநிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த கூகுள் நிறுவனத்துடைய சொந்தக்காரன் கூட, உரிமையாளர் கூட அதே பல்கலைக்கழகத்தில் தான் படித்தவர். இத்தனைக்கும் அந்த பல்கலைக்கழகம் ஒரு தனியார் பல்கலைக்கழகம். ஆனால் ரிசர்ச்சுக்கான நல்ல சிறந்த தனியார் பல்கலைக்கழகமாக இன்று உலகத்திலே ரேங்கிங்கிலே முன்னுரிமை அளிக்கிறது, முன்னிலை வகிக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே தான் இந்த டிக்வர்த் என்கின்ற ஆய்வாளர் அவர் 2 முடிவுகளை அண்மையில் முன்வைத்திருந்தார். ஒன்று ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், அடுத்தது growth மைண்ட் செட். வெற்றியாளர்கள் எல்லாம் இந்த 2 மனோநிலைகளிலே ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டை ஒரு நாளும் கொண்டிருப்பதில்லை. இதுவே போதும், இதுவேதான் அறிவு, இத்துடன் போதும் என்று ஒரு பொழுது நினைப்பதில்லை. ஆனால் growth மைண்ட் செட் இருக்கின்ற வளர்ச்சியடையும் மனப்பாங்குறுதி இருப்பவர்கள் எப்பவுமே தன்னுடைய அறிவை தேடிக் கொள்வார்கள், பற்றி தேடிக் கொள்வார்கள், ஆய்வுகளில் ஈடுபடுவார்கள், பல முடிவுகளை கண்டுபிடிப்பார்கள், அதன் ஊடாக உலகத்தில் பிரகாசிப்பார்கள். அவை இந்த 2 மனோநிலைகளில் எங்களுடைய மாணவர்களிடத்தை நாங்கள் growth மைண்ட் செட்டை நாங்கள் வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் அவர்களை சரியாக வழிபடுத்த வேண்டும். கடந்த காலங்களிலே எங்களுடைய கல்வி நிலையத்திலே, பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே பலவிதமான சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. எங்களுடைய முதன்மை விருந்தினர், பிரதம விருந்தினர், இன்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேலதிக செயலாளர் பாலிசி அண்ட் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவுக்கு பொறுப்பான எங்களுடைய அடிஷனல் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் சுஜாதா புலேந்திரகுமார் மேடம் அவர்கள் கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு கல்வி நிலையத்திலே விலைக்கல்வி படிப்பாளராக கடமையாற்றி இதைத்தான் செய்தார். அதே போன்று மாகாண கல்வி படிப்பாளராக இருந்த பொழுது கூட அவர் ஒரு நாளும் அநேகமான நாட்களில் அவர் ஆசனத்தை விட்டு களத்திலே அவர் நிற்பார். களத்திலே நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது பல சாதனைக்கான களங்களை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். பாடசாலைகள் அவ்வாறான ஒரு களம், அவ்வாறான ஒரு முதன்மையான ஒரு சாதனை பெண்மணியை தான் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் பிரதம அதிதியாக அழைத்திருப்பது எனக்கும் மிகவும் கௌரவத்தையும் மகிழ்ச்சியை தருகிறது. அண்மையில் சற்று நேரத்துக்கு முன்னர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பாடசாலை காலங்களில் மட்டுமல்லாமல் அவருடைய பல்கலைக்கழக காலங்களிலும் விளையாட்டு மற்றும் இன்னொரு பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். இத்தனைக்கும் அவருடைய பின்னணி சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஒரு கணித ஆசிரியராகவும் கணித பிசிக்கல் சயின்ஸ் பட்டதாரியாகவும் அவருடைய அடிப்படை பின்புலம் அவ்வாறு இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய கூர்மையான அறிவும் சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு.
அவருக்கு கிடைக்க வேண்டிய சகல விடயங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் பல சாதனைகள் அவர் நிகழ்த்துவார். உங்களை போன்ற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்மணியாகவும் எங்கள் அனைவருக்கும் ஒரு சாதனை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு கவனிச்சியாகவும் இந்த மேடையில் நீங்கள் அமர்ந்திருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெறுமனை உங்களை முகமன் கூறுவதற்காக நன்றி. சரியான நேரத்திலே ஒரு சரியான நிகழ்வுக்காக நீங்கள் வருகிறது மகிழ்ச்சி அடைகிறது. பட்டிருப்பு கல்வி நிலையத்துடைய வலிய கல்வி பணிப்பாளர் என்ற அடிப்படையிலே உண்மையில் நான் இந்த நிகழ்விலே ஒரு கௌரவ அதிதியாக கலந்து கொள்வதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் என்னுடைய நாட்டினுடைய இலங்கை திருநாட்டுடைய கல்வி அமைச்சர் மேலதிக செயலாளருடைய பிரசன்னத்துடன் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை விட்டு நான் கௌரவமாகவும் பெருமையாகவும் நினைக்கின்றேன். பாடசாலையுடைய பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையுடைய வெற்றிகள் இன்னும் பெற தொடர வேண்டும். கடந்த காலங்களிலே உங்களிடம் காணக்கூடிய ஒரே ஒரு தேவைப்பாடு எனக்கு இருக்கிறது. விளையாட்டு போட்டியிலே இன்னும் நீங்கள் பல சாதனைகளை ஏனைய பாடசாலைகள் போன்று நிகழ்த்த வேண்டும். வேறு எந்த குறைகளையும் கூற முடியாத அளவுக்கு இந்த கல்லூரி பல துறை சார்ந்து மல்டி டைமென்ஷனல் அச்சீவர்ஸாக இங்கே பல மாணவர்களை நீங்கள் இந்த மேடையிலே அடையாளம் காட்டியிருப்பது உண்மையிலே அபரிமிதமானது. இந்த சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்குகின்ற அந்த பட்டியலிலே ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்ட மாணவர்களுக்கான சாதனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று விளையாட்டுத் துறையிலும் பிரகாசிக்கக்கூடிய இயல்பான ஆற்றல் கொண்ட மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் இனங்கண்டு நீங்கள் இன்னும் முயற்சி செய்வதற்காக இருந்தால் இந்த கல்லூரி மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய மாணவர்களை கொண்ட கல்வி என்பதற்கும் அப்பால் அதிகூடிய சாதனைகளை நிகழ்த்துகின்ற ஒரு கல்லூரியாக மாறும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்விலே நீங்கள் என்னை அழைத்து கௌரவித்தமைக்காகவும் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து மிகவும் அழகாக திட்டமிட்டு செயல்படுத்தியமைக்காகவும் நான் மிகவும் நன்றி அடைகிறேன். இந்த வலயத்துடைய ஒரு முதன்மையான பாடசாலையுடைய நிகழ்வுகளில் ஒரு வலயக்கல்வி பணிப்பாளராக கலந்து கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய உரையை நான் வெட்டிக்கொண்டு செல்லாது பிரதம அதிதியுடைய மிகவும் பெருமதியான உரை இடம்பெற காத்திருப்பதனால் நான் அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு வலயக்கல்வி பணிப்பாளர் அடிப்படையிலே நான் ஒரு கல்வி செயலாளரை வச்சுக்கொண்டு அதிக பிரசங்கித்தரமாக நான் பேசாது இத்துடன் உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் முதன்மைமிக்க கல்லூரியான தேசிய பாடசாலை பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்துடைய சாதனையாளர் பாராட்டு நிகழ்வை தலைமை தாங்கி கொண்டு நடாத்திக் கொண்டிருக்கும் பாடசாலையுடைய முதல்வர் திருவாளர் சபைசுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தனது